எப்பொழுதும் கூட ஒரு தமிழ்ல ஒரு பெரிய பழமொழி இருக்கு, புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது என்று. மோடிஜியை பார்த்து தமிழகத்தில் இருப்பவர்களும் கூட, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குட்டி மோடி ஆக வேண்டும் என்கின்ற ஆசை. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, நிறைவேறாத கனவுகள் வெறும் கற்பனையன். குட்டி மோடி ஆக வேண்டும் என்றால் மோடிஜியை போல் உழைக்க வேண்டும், மோடி அவர்களை போல் நேர்மையாக இருக்க வேண்டும், மோடி அவர்களை போல ஒரு நாளும் கூட அடித்தட்டு மக்களுக்காக சிந்திக்க வேண்டும். டெல்லியில் இருந்து குட்டி மோடி ஆக வேண்டும் என்றால் குடும்பம் இல்லாமல் தனி மனிதனாக அங்கே வேலை செய்ய வேண்டும். ஆனா இங்க கட்சியே குடும்பம், குடும்பமே கட்சி. எது கட்சி எது குடும்பம் என்று யாருக்கும் தெரியவில்லை, பிணைந்திருக்கிறது. எங்க போய் கேட்டாலும் கூட இங்கே அமைச்சர்களுக்கு மரியாதை கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு மரியாதை கிடையாது. கோபாலபுர குடும்பத்தில் போய் கேளுங்க, ஆடிட்டர் கேளுங்க, சிஎம் கூட இருக்க 2 பேர்த்த கேளுங்க, 3 பேர்த்த கேளுங்க. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு மோடிஜியை போல் வர வேண்டும் என்று நினைப்பது ஒரு புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்வது. ஆபரேஷன் கங்கா, மோடிஜி அங்கே செய்து கொண்டிருப்பது ஆபரேஷன் கங்கா. 23,000 குழந்தைகளை உக்ரைன்ல இருந்து பத்திரமா கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சென்னையில பண்றது ஆபரேஷன் கஞ்சா. 20 லட்சக்கணக்கான குழந்தைகளை கஞ்சாவை வைத்துக் கொண்டு எப்படி அழிப்பதன். கஞ்சாவுக்கும் கங்காவுக்கும் இருப்பது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். அந்த ஒரு வார்த்தையை மாற்றும் பொழுது மாணவர்களுக்காக மோடிஜி இருக்கின்றார்கள் என்று நமக்கு தெரியுது. ஒரு கீறல் இல்லாம 23,000 பேர்த்தையும் சொன்ன மாதிரி 24 கேரட் கோல்டு மாதிரி தங்கம் போல வீட்டிலே கொண்டு வந்து நம்முடைய மத்திய அரசு சேர்த்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்களும் ஒரு வீடாக சென்று உக்ரைன்ல இருக்கும் பொழுது ஆறுதல் சொல்லி நம்முடைய அரசு கொண்டு வருகிறது. நம்முடைய இணையமைச்சர் முருகன்ஜி அவர்கள்ட்ட சொல்லி இருக்கோம், அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முருகன்ஜி நைட் 2 மணிக்கு போன் பண்ணாங்க, இதை சொல்லி இருக்கின்றார்கள் என்று நம்ம அனைவரும் சொன்னோம். இது ஒரு பக்கம். இப்போது காஞ்சா எல்லாம் தாண்டி பாருங்க, நேற்று பத்திரிகையில் ஒன்று பார்த்தேன், சென்னையினுடைய கமிஷனர் ஆயிரக்கணக்கான கிலோ காஞ்சாவை கொளுத்தினார். இதன சினிமா ஷூட்டிங்கா? ஆயிரக்கணக்கான காஞ்சா நீ கிலோவை கொளுத்துறீங்க அப்படின்னாவே அரசே மறைமுகமாக ஒப்புக்கொள்ளுகிறது. இந்த காஞ்சாவினுடைய புழக்கம் தமிழகத்துல காஞ்சாவினுடைய தலைநகரமாக இருப்பது நம்முடைய சென்னை. இதிலே நம்முடைய இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார். ஒரு தலைமுறையே நாசமாகி கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறையே காணாம போயிட்டு இருக்காங்க. ஒரு தலைமுறை ரோட்ல 6 பேர் வந்து வெட்டுறான். தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? காஞ்சா நாள். யார் பேச்சை கேட்கறது இல்ல. தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? காஞ்சா நாள். ஸ்கூல்ல போய் ஒரு மாணவன் படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றான், ஆசிரியர் எதிர்த்து பேசுறான், ஆசிரியர் அடிக்க வர்றான். எங்கிருந்து வந்துச்சு? காஞ்சா நாள். இந்த காஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்கு ஆபரேஷன் 1, 2, 3 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காஞ்சா ஆபரேஷன் நம்பர் 400 என்று இருக்கும். ஒரு நாளும் கூட இதை செய்வதற்கு ஒரு துணிவில்லை. முதலமைச்சருக்கு இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு துணிவு கிடையாது. என்ன முதலமைச்சர் நீங்கள்? எதற்காக சட்டம் என்பது உங்களுடைய கையில் இருக்கு? எதற்காக காவல்துறையினுடைய அமைச்சராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை கண்ணாடியை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை. இதெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை, இதுவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 31 கமிஷன் போட்டிருக்கார். தமிழகத்திலே 31 கமிஷன். எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை என்றால் கமிஷனை போடும். கமிஷன் என்கின்ற வார்த்தை திமுகவுக்கு பிடித்திருந்தாலும் கூட எதற்காக 31 கமிஷன்? எதற்காக அமைச்சர்கள்? எதற்காக கேபினட்? எதற்காக ஒரு முதலமைச்சர்? 31 கமிஷன். இல்ல கொடுமை நான் கோயிலுக்கு போனா அங்கேயே கொடுமை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காவல்துறையை சீர்படுத்த ஒரு கமிஷன். அதற்கு ரிட்டையர்டு நீதிபதி, அந்த நீதிபதி ரோட்ல போகும்போது நீதிபதியினுடைய பாதுகாவலருக்கு அருவாள் வெட்டு. காவல்துறையை சீர்படுத்த போட்ட கமிஷனுடைய தலைவருடைய பாதுகாவலருக்கு அருவாள் வெட்டு தான் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கினுடைய நிலைமை இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க எல்லாம் சொன்னீங்க, யோகிஜி வந்து புல்டோசர் எடுத்துட்டு வர்றாரு, புல்டோசர் வச்சு ஆட்சி பண்றாரு, யோகிஜி வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, சட்டத்தை கையில் எடுத்துட்டார். ஆமாங்க, சட்டத்தை யோகிஜி கையில கடுமையாக எடுத்திருக்கின்றார். அதனால்தான் இன்னைக்கு யூபியில எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் நைட் 2 மணிக்கு தைரியமா ரோட்ல நடந்து போலாம். கை வைக்க சொல்லுங்க, கை இருக்காது என்பதை தாண்டி அடுத்த நாள் வீடு இருக்காது. அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிசு 70 வருடத்திற்கு மேல ஜெயிக்க முடியாத 2 தொகுதியில அசாம்கர்க்ல ராம்பூர்ல முதலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தினுடைய எம்பி பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்றார் என்றால் மக்களுக்கு தெரியும். நீங்க டிவியில டிபேட்டை போடலாம், ஏசி ரூம்ல உட்கார்ந்து பேசலாம்,
திமுகவினுடைய பேச்சாளர்கள் மைக் எடுத்து பேசலாம். மக்களுக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கை யார் பாதுகாக்கின்றார்கள், பெண்களுடைய பக்கம் யார் இருக்கின்றார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். 20 ஆண்டுகள் கழித்து மோடிஜியை குஜராத்தில் வைத்து நீங்க என்கொயரி கூப்பிட்டீங்க. இந்த குஜராத் கலவரத்திற்கே மோடிஜி காரணம். யார் சொன்ன 2 பேர்? யார்? 2 கைகூலிகள். அதை பத்திரிகையில சொல்றாங்க. அதை 2-3 பத்திரிகைகள் செய்தியாக போட்டு எப்படியாவது வளர்ந்து வருகின்ற மோடிஜி அவர்களே குஜராத்திலேயே கோழி அமுத்துற மாதிரி அமுத்திடணும், வெளியே விடக்கூடாது என்று முயற்சி செய்திருக்கு. இன்னைக்கு அந்த மனிதன் குஜராத்தை தாண்டி இந்தியாவினுடைய பிரதமர் என்பதை தாண்டி உலகத்தினுடைய தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நம்முடைய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு நேற்று சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு, இந்த மோடிஜி மேல போடப்பட்ட இந்த வழக்கே ஜோடிக்கப்பட்ட வழக்கு. ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பதை தாண்டி திட்டமிட்டு அந்நிய கைகூலிகளால் மோடிஜியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று போடப்பட்ட வழக்கு. யார் அந்த 2 பேர் நேற்று நைட்டே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. யார் அதை எடுத்தார்களோ அவர்கள் இருவருமே நேற்று இரவு சிறைக்கு சென்றாகிவிட்டது. ஒரிசால ஒரு குக்கிராமத்தில் ஒரு குக்கிராமம், அந்த அவங்களுடைய வீட்டிற்கு அவங்களுடைய கிராமத்திற்கு முதலா கரண்ட் போனதே அவங்க எம்எல்ஏவாக வென்றெடுத்த பிறகுதான் 2002-3 பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. தந்தை தாய் இருவருமே கூலி தொழிலாளிகளாக இருந்தவர்கள். அங்கே பிறந்த ஒரு பெண்மணி பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு படிப்படியாக ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று 2 முறை எம்எல்ஏவாக இருந்து 2 முறை அமைச்சராக இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து இன்னைக்கு அந்த எஸ்டி சமுதாயம், குறிப்பாக மலைவாழ் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கு நம்முடைய கட்சி இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இது என்ன மெசேஜ் வெளியே சொல்லுதுங்க? எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இதன் மூலமாக மக்களுக்கு தெரிகிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யார் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்றார்களோ, யாருக்கு பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் இல்லாம யார் இருக்காங்களோ அவர்களை முதன்மைப்படுத்துவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்கின்ற செய்தியை உறக்க சொல்லி இருக்கின்றோம். அரசியலிலே நம்முடைய கட்சிக்கும் மாயாவதி அவர்களுக்கும் எலியும் பூளையுமாக இருக்கின்றோம். நாம் ஒரு பக்கம், மாயாவதி அவர்கள் ஒரு பக்கம். சமூக நீதிக்காக தமிழகத்திலே சிலர் கட்சி நடத்துவது போல அங்கே மாயாவதி அவர்களும் கட்சி நடத்துகின்றார்கள். முதலமைச்சராக யூபியில இருந்தவர். நம்முடைய வேட்பாளரை முழுமையாக பகுஜன் சமாஜ்வாடி கட்சி ஆதரிக்கிறது. பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய கொள்கை எப்படி இருக்கிறதோ இந்த வேட்பாளர் அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் இருக்கின்றார்கள். நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாதவர்கள் அனைவருமே நம்முடைய வேட்பாளருக்கு ஆதரவு. ஆனா இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சமூக நீதியை பற்றி நம்முடைய முருகன்ஜி அவர்கள் நிறைய அன்னைக்கு பேசுவதற்காக மேடைக்கு வந்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் என்ன பேசுறீங்க, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களை போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றார். இதற்கு முன்பு ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு கிறிஸ்தவர் நிறுத்தப்பட்ட பொழுது சங்குமா அவர்களுக்கு வாக்களிக்காம இதே திருமாவளவன் அவர்கள் பிரணாப் முகர்ஜி ஐயாக்கு வாக்களித்தாங்க. தவறு கிடையாது, பிரணாப் முகர்ஜி ஐயா நல்லவர் தான். ஆனா அப்பொழுது ஒரு கிறிஸ்தவர் இருந்த பொழுது நீங்க ஓட்டு போடல. இன்னைக்கு அரசியலுக்காக மக்களை குழப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கம் அனைத்து மக்களும் வர ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அரசியலுக்காக திருமாவளவன் இது போல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதே போல திமுகவுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. எப்போது திரௌபதி முர்மு என்கின்ற பெயர் வந்ததோ அப்பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. 52% கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய மணிப்பூரில் அறுதி பெரும்பான்மை 2வது முறை சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம். 26% கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய கோவாவிலே மறுபடியும் 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம். அதற்கெல்லாம் தாண்டி நம்முடைய தொண்டர்களுடைய கடுமையான உழைப்பு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதல், நம்முடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய அருமையான இந்த உழைப்பு இன்று அசாம் கற்கல ராம்பூர்ல 45% மேல ஒரு தொகுதியில இஸ்லாமிய சகோதர இருக்கக்கூடிய தொகுதியில வென்றெடுத்திருக்கின்றோம். ஒரு நாளும் கூட மக்கள் நமக்கு பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கட்சிகளுக்கு, காங்கிரஸாக இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைவருக்குமான கட்சி. இந்த கட்சியை அனைவரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம்.
இந்தியா முழுவதுமே அது மலைவாழ் மக்களாக இருக்கலாம், பட்டியலின சகோதர சகோதரியாக இருக்கலாம், எந்த பகுதியாக இருந்தாலும் கூட வெற்றி மேல் வெற்றி இந்த கட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சகோதரர்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும், சகோதரிகளை சொல்ல வேண்டும். ஒரு நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பு, முதல் குடிமகன் குடிமகள் என்பது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. நம்முடைய கட்சிக்கு 3 முறை இதுவரை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு 2 முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இயற்கை வழங்கி இருக்கிறது. 3 முறை வாய்ப்பு கிடைத்த பொழுதும் நம்முடைய கட்சி இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இப்பொழுது குடிமகளாக யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்பது நம் கட்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது நாம் தேர்ந்தெடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். 2வது முறையும் அவரே இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பிய பொழுது இங்கே இருந்த தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொன்னார், கலாம் என்கின்ற பெயருக்கு கழகம் என்கின்ற பெயரும் இருக்கிறது என்று சொல்லியவர் இதே மண்ணில் வாழ்ந்த ஒரு மனிதர். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர்கள், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2வது முறையாக வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விருப்பத்தை சொன்ன பொழுது கலாம் என்கின்ற பெயருக்கு கழகம் என்கின்ற பெயர் இருக்கு என்று சொன்னார். நரேந்திர மோடி ஐயாவிற்கு முதல் முறையாக அந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு. ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு மேடை போட்டு மைக்கு மூலமாக நாம் இதை செய்திருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், இதை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். ஒரு நாளும் கூட தமிழகம் முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். பட் இருந்தாலும் கூட 2-3 கருத்துக்களை சாதனையாக உங்கள் முன் சொல்வது நம்முடைய கடமை. சகோதரர்கள், நாம் நிறைய சாதனையை செய்திருக்கின்றோம். இந்த சாதனையினுடைய உச்சகட்டம் என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கு முதலாக இந்திய ஜனநாயகத்தில் ஒரு சுயமரியாதையை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. சுயமரியாதை, அது எப்படிப்பட்ட மனிதனாக கூட இருக்கலாம். அது கீழ்த்தட்டு மனிதனாக இருக்கலாம், கூலி வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரியாக இருக்கலாம், ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய நண்பராக இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கக்கூடிய சகோதர சகோதரி, எந்த காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் கூட சுயமரியாதையை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. நாம் வந்துதான் 67 ஆண்டுகள் ஆன பிறகு மொத்தமாக இந்தியாவில் 5,50,00,000 கழிப்பறைகள் கட்டியிருந்தார்கள். 2014 67 ஆண்டுகள் ஆன பின்பு ஒரு மனிதன் நரேந்திர மோடி அவர்கள் தேவைப்பட்டார். அந்த ஒரு மனிதன் இந்த 8 ஆண்டுகள்ல இந்தியாவுக்கு கட்டி கொடுத்திருக்கக்கூடிய கழிப்பறை மட்டுமே 11,51,00,000. 67 ஆண்டுகளாக 5,50,00,000, 8 ஆண்டுகளிலே 11,51,00,000. காரணம், ஒரு காரணம் இல்லைங்க. அடித்தட்டு மக்களிலிருந்து ஒரு மனிதன் பிறந்து அந்த வலியை உணர்ந்து, ஒரு சகோதரி வீட்டில் கழிப்பறை இல்லை என்றால் இது பிரச்சனை இருக்கும் என்பதை புரிந்து டெல்லியிலே அமர வேண்டிய கட்டாயம் வந்தது. அந்த மனிதன் நம்முடைய வலியை முழுமையாக உணர்ந்து நமக்கு சுயமரியாதை. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, கோடிக்கணக்கான வீடுகளை கட்டி கொண்டிருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே, இந்தியாவிலே அசையா சொத்து வெளியே எவ்வளவு லேண்ட் பார்க்குறீங்க, பில்டிங் பார்க்குறீங்க, அசையா சொத்து என்பது வெறும் 2% மட்டும்தான் பெண்களுடைய பெயரில் இருக்கு. பெண்களுடைய பெயரில் எவ்வளவு சொத்து இருக்குன்னா வெறும் 2%. 98% அசையா சொத்துக்கள் ஆண்களுடைய பெயரில் இருக்கு. அதற்கு ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேவைப்பட்டார். மத்திய அரசு கட்டி கொடுக்கக்கூடிய இலவச வீடுகள் அனைத்தும் பெண்களுடைய பெயரில் தான் பதிவு செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு 68% மத்திய அரசினுடைய வீடு 2018 பதிவு செய்வது பெண்களுடைய பெயரில் இருக்கு. மிச்சது ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கின்றார்கள். இதுல ஒரு பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுயமரியாதை சகோதர சகோதரிகள். இதையெல்லாம் தாண்டி முதலாக இந்தியன் என்று சொல்வதிலே ஒரு பெருமை. அயல் நாட்டுக்கு போறீங்க, ஒரு ஏர்போர்ட்ல போறீங்க, எங்க போய் யாரை பார்த்தாலும் கூட இந்தியன் என்று சொல்லும் பொழுது 2 அடி தள்ளி நிற்கின்றான். காரணம், நம்முடைய நாட்டிற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை. ஊழல் நாடாக இருந்ததை மாற்றி 8 ஆண்டுகளிலே சாதனை நாடாக மாற்றி இருக்கின்றார். இந்தியர்கள் என்று சொன்னாலே இங்கே வேலை நடக்காது என்பதை தாண்டி மோடிஜி எங்கே சென்றாலும் கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மோடிஜி பக்கத்துல படம் பிடிப்பதற்காக அலைமோதுகின்றார்கள். காரணம், அந்த ஒரு படத்தை வைத்து தேர்தலில் ஜெயித்து விடலாமா என்கின்ற நப்பாஸ். தனி மனிதனுடைய உழைப்பு, கட்சி அந்த உழைப்பை கீழே வீடு வீடாக எடுத்து சென்று இந்த 8 ஆண்டுகள் முடித்த பின்பு
கம்பீரமாக ஒரு தொண்டனும், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும், கீழே இருக்கக்கூடிய தொண்டனும் பெருமையாக சொல்லுவோம், இந்த கட்சியில இருப்பதற்கு பெருமைப்படுகின்றோம். இதை போல ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வேலை செய்வதற்கு பெருமைப்படுகின்றோம். இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமாக சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சியிலே தொண்டனாக தினமும் வேலை செய்து மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றோம் என்று பெருமைப்பட வேண்டிய தருணம் இது சகோதர சகோதரிகளை.